வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ் சீரிஸ் வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைனமிக் அசட் அலோகேஷன் அல்லது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு ஹைப்ரிட் வகையான ஃபண்டை பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ் சீரிஸில் நம்ம முதல் ஷார்ட்லிஸ்ட் பண்ண ஃபண்டு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு. அந்த அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் பற்றி தான் முழுசாக போன வழியில் பார்த்தோம். நீங்கள் பார்க்காதவங்க இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துருங்க. ரெண்டாவது நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ண ஃபண்டு டைனமிக் அசட் அலோகேஷன். டைனமிக் அசட் அலோகேஷன் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரியே தான் ஹைப்ரிட் ஃபண்டு. போத் ஸ்டாக்ஸையும் பாண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணும். ஆனால் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே என்னென்னா, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு மினிமம் 65% ஸ்டாக் அவங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். பட் ஆனால் டைனமிக் அசட் அலோகேஷனில் அப்படி எதுவும் கிடையாது. அந்த டைனமிக் அசட் அலோகேஷன்றது எப்படி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் வேல்யூ. ஹோல்ட் பண்ணுறதும் பர்ச்சேஸ் பண்ணுறதும் அந்த வேல்யூவேஷனை பொறுத்து. இப்போ அந்த ஸ்டாக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அப்படின்னா அந்த வேல்யூவேஷனை பொறுத்து ஸ்டாக்கை வாங்க மாட்டாங்க. ஆனால் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் மினிமம் 65% அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற பேரில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை வாங்கி தான் ஆகணும். இந்த வாலட்டிலிட்டி, அதாவது கடந்த 3 மாதமாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் டைனமிக் அசட் அலோகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அக்ரெசிவ் ஹைப்ரிடை கம்பேர் பண்ணும்போது டைனமிக் அசட் அலோகேஷன்றது கொஞ்சம் லோ வாலட்டிலிட்டி தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து பாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதனால் இது ரெண்டாவது பிளேஸ். டைனமிக் அசட் அலோகேஷன் பற்றி முழுசாக பார்ப்போம். டைனமிக் அசட் அலோகேஷன் மார்க்கெட்டில் 25க்கு மேலே ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் லிஸ்ட்கோசரம் ஒரு 7 ஃபண்ட் பாப்புலர் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃபண்டில் நம்ம எப்போ அந்த ஃபண்டு லான்ச் பண்ணாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது ஃபீஸ் என்ன, அது எவ்வளோ அசட் மேனேஜ் பண்ணுறாங்க, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்குது, 3 இயர் 5 இயர் 10 இயர் 15 இயர் ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். லான்ச், அதாவது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவும் HDFC பேலன்ஸ் ஃபண்டு தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நம்ம லீஸ்ட்டு தான் பார்க்கணும். ஸோ மோதிலால் ஓஸ்வாலும் ஃப்ராங்க்லின் இது ரெண்டுமே வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்காங்க ஃபீஸில். நெட் அசட்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்டபுள் பார்த்திங்கன்னா ஒரு 3000 2000 இருந்தால் க்ரோர்ஸ் வந்து அக்செப்டபுள். அதுக்கு ஒரு 10,000 க்ரோர்ஸ்க்கு மேலே இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலே ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா HDFCயும் ICICIயும் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. நம்ம நிப்பான் அண்ட் தென் ஃப்ராங்க்லின், ஆதித்யா பிர்லா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிறதுலே கம்மி வந்து SB டைனமிக் அசட் அலோகேஷன். அண்ட் தென் 3 இயர் ரிட்டர்ன்ஸில் பார்த்திங்கன்னா யாரும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் யாரும் கொடுக்கல. ஸோ 5 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ICICI ப்ரூடென்ஷியல் தான் இருக்காங்க. அண்ட் தென் 10 இயர் ரிட்டர்ன்ஸில் ICICI ப்ரூடென்ஷியல் தான் இருக்காங்க. ஸோ 15 இயர் ரிட்டர்ன்ஸில் லாங் ஹிஸ்ட்ரியில் நிப்பான் பேலன்ஸ் அட்வான்டேஜ் தான் இவங்க அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிட்டர்ன் வைஸில் பார்ப்போம். இதுலேருந்து ஒரு 3 ஃபண்டை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன் வைஸ் செக் பண்ணி நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் அவைலபிள் டேட்டா அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் படி நான் 3 ஃபண்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ், ICICI ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ், நிப்பான் இந்தியா பேலன்ஸ் அட்வான்டேஜ். இந்த 3 ஃபண்டையும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 3 ஃபண்டையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணணும். அதான் பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Nifty 50 சூஸ் பண்ணியிருக்கேன். Nifty 50ன்றது இந்த ஃபண்டுக்கு பெஞ்ச் மார்க் கிடையாது. இது கூட பெஞ்ச் மார்க்ன்றது CRISIL 6535. 65%ஓட Nifty 50யும் 35%ஓட பாண்ட் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணி போடணும். ஸோ அந்த இதுக்கு அவைலபிள் ஆகுதுனால Nifty 50 சூஸ் பண்ணுறேன். அதாவது பாண்ட்ஸ் அதிகமாக வச்சுருந்தோம் Nifty 50க்கு ஈக்குவலாக அல்லது அதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா இது அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஃபண்டு தான். அதாவது ரொம்ப நல்லா இருக்க ஃபண்டு தான். ஸோ இந்த 3 வருஷம் கம்பேரிசனில் பார்த்திங்கன்னா Nifty 50 தான் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தென் HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ரொம்ப டிவியேட் ஆகிட்டு இருக்குது. மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நீங்கள் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ், அதுக்கு ஈக்குவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ICICI ப்ரூடென்ஷியல் வந்து அது கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப டிவியேட் ஆகலை, நேராக ஒரே கோடில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பற்றி பேசுவேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி Nifty 50க்கு ஈக்குவலாக, அதாவது பெஞ்ச் மார்க்கோட ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ICICI ப்ரூடென்ஷியல் வந்து இந்த 3 வருஷத்தில் கொஞ்சம் Niftyயோட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலுமே அது ரொம்ப டிவியேட் இல்லாமல் நேராக போயிட்டுருக்கு. இப்போ 5 இயர் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். க்ரீன் கலர் HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ்ன்றது Nifty 50யே பீட் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், Jan 18க்கு நேராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அப் ஆகி திருப்பி டவுன் ஆகி அப் ஆகி டவுன்லாம் இருக்குது. பட் ஆனால் ICICI ப்ரூடென்ஷியல் அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் Nifty 50 கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேர் கோடில் போய்கிட்டே இருக்குது. நிப்பான் இந்தியா பேலன்ஸும் அதே ஓரளவுக்கு ICICI ப்ரூடென்ஷியலுக்கு நேராகவே ஈக்குவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, டிவியேஷனும் இல்லாமலும். இப்போ 10 இயரோட கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ ரெட் கலரில் இருக்கிறது Nifty 50. இந்த Nifty 50யை விட இந்த 3 ஃபண்டுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு.
இந்த நிஃப்டி 50ன்றது எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100% ஆஃப் நிஃப்டி 50ன்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தேவையானது 60% ஆஃப் நிஃப்டி 50 தான். பட் ஆனால் இந்த 60% ஆஃப் நிஃப்டி 50யே எடுத்துமே இந்த ஃபண்ட் வந்து மூணுமே இதை நிஃப்டி 50 100% ஆஃப் நிஃப்டி 50யை பீட் பண்ணிடுச்சு. ஸோ அஸ் அ கம்பேரிசனாக இல்லை பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபண்டுமே லெஸ் ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐசிசி ப்ரூடென்ஷியல் அட்வான்டேஜ் ஃபண்டு எந்த ரொம்ப ஜாஸ்தி டிவியேஷன் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இந்த மூணையுமே அதாவது நிஃப்டி 50யும் சேர்த்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் மற்ற 2 ஃபண்டு ஐசிசி ப்ரூடென்ஷியல் தவிர மிச்சம் 2 ஃபண்டு இருக்கிற HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜும் நிப்பான் இந்தியா பேலன்ஸ் அட்வான்டேஜும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐசிசி ப்ரூடென்ஷியல் இந்த சார்ட்டில் 10 இயர் கம்பேரிசன் சார்ட்டில் ரொம்ப டீவியேஷன் இல்லாமல் இந்த மூணையுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அஸ் எ 15 இயர் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு 12 இயர்ஸ் ஃபண்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபண்டை நம்ம எடுத்துக்க முடியாது. மற்ற 2 ஃபண்டு அதாவது HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜும் நிப்பான் இந்தியா பேலன்ஸ் அட்வான்டேஜும் நம்ம ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 விட இந்த 2 ஃபண்டு வந்து கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிடுச்சு. பட் இந்த 2 ஃபண்டில் எந்த ஃபண்டு வந்து அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் சொல்ல முடியல. ஏன்னா 2 ஃபண்டும் ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னோட சாய்ஸ் இந்த 3 ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் தான். ஏன்னா நீங்களே சார்ட்டில் பார்த்துருப்பீங்க 10 இயர் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ்ன்றது நிஃப்டி 50யை பீட் பண்ணிவிட்டு எல்லா ஃபண்டையும் பீட் பண்ணிடுச்சு. அதே சேம் டைம் ரொம்ப டீவியேஷன் இல்லாமல் இவங்க ஐசிசி ப்ரூடென்ஷியல்ன்றது PE ரேஷியோ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்ற வேல்யூ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ வேல்யூவேஷனில் இருக்குது, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதிக காஸ்ட்டு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற PE ரேஷியோ பற்றி யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக இன்னும் வீடியோவில் கூட பார்ப்போம். அண்ட் தென் டீசன்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி ஒரு 10 இயர் ஃபண்டு தான். ஸோ இது புது ஃபண்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டை நீங்கள் வந்து சிங்கிள் கோலுக்கு நீங்கள் இந்த சிங்கிள் ஃபண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். PE ரேஷியோ பற்றி பார்த்தோம். ஸோ அதோட வேல்யூவேஷன் லாஸ்ட் 20 வருஷம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசிசி ப்ரூடென்ஷியல் வெப்சைட்லேயே வேல்யூவேஷன்றதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதை காட்டணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நீங்கள் விலகிருங்க. அதாவது விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே வாங்க. ரெட் கலரில் இல்லாமல் அடுத்த கலர் இருக்குது இல்லைங்க, ஆரஞ்சு, எல்லோ அண்ட் தென் லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் மணி இன் டெப்ட்டு இல்லை நியூட்ரலாக இருங்க. அண்ட் தென் லைட் க்ரீன் தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா இப்போ அக்ரெசிவ் அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக ஈக்குவல் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 2008 பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வேல்யூவேஷன் ரெட் கலரில். ஸோ நீங்கள் அங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மார்ச் 2009 பெரிய அதாவது அங்கேருந்து ஒரு பெரிய சரிவாக அடைஞ்சிது. ஸோ திருப்பியும் மார்ச் 2009 வந்து க்ரீன் கலர் அட்டன் பண்ணோன்னா திருப்பியும் மேலே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த PE ரேஷியோ ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 2020 வேல்யூவேஷன் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் க்ரீன் கலருக்கு வந்துருச்சு. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூவேஷன்றது எல்லா டைம்லையும் ஒர்க் ஆகுமோன்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் மாதம் வந்து SIPயில் பணம் போட்டே இருப்பீங்க, லம்சமில் பணம் போட்டே இருக்கீங்கன்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் பணம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தே இருக்கீங்கன்றனால அவங்க 60% ஷேர் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றக்கோசரமாவது அவங்க வந்து ஹை வேல்யூவேஷன் லோ வேல்யூவேஷன் எந்த கணக்கும் பண்ணாமல் அது ஹை வேல்யூவாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் டைனமிக் அசெட் அலோகேஷனில் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற காசு அது ரொம்ப ஹை வேல்யூவாக இருந்துச்சுன்னா பாண்டை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அது சீப்பாக ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்கும்போது அந்த பாண்டை விற்றுட்டு ஷேரை வாங்குவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 5 வருஷம் இந்த பணத்தை போட்டிருந்தாலுமே இந்த ஐசிசி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் போட்டிருந்தாலுமே அவங்க பாண்டை நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த டைம் கிடச்சிருச்சு. இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப சரிவாக அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அந்த பாண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு அவங்க ஷேரை வாங்குவாங்க. இப்படி தான் இந்த வேல்யூவேஷன் ஒர்க் ஆகுது. இதனால் வந்து நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரு சீப்பான வேல்யூக்காக வெயிட் பண்ணுறீங்க. சீப் வேல்யூ வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை அவங்க வாங்குறீங்க. நீங்கள் வாங்க தேவையில்லை, அந்த ஃபண்ட் மேனேஜரை வாங்கிடுவார். ஐசிசி ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜோட ஷேர் ஹோல்டிங், அவங்களோட ஷேர் எத்தனை பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத எந்த வேல்யூவேஷன் படி எப்படி மாறுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ 50% அவங்க ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மிச்சம் 50% பாண்ட்ஸ் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 2020 50%
அவங்க வந்து ஷேர் வாங்கி வச்சுருந்தாங்க, மிச்சம் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் சரிவே அடைய கிடையாது. ஆனால் பிப்ரவரி 2020 இறுதியில், மார்ச்சில், அப்புறம் ஏப்ரலில் தான் நம்ம சரிவு அடைஞ்சது. ஸோ பிப்ரவரி 2020 லைட்டாக சரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 50% ஷேர் வச்சிருந்ததை அவங்க 60% மாற்றிட்டாங்க. அண்ட் தென் மார்ச் 20 ரொம்ப சரிய ஆரம்பிச்சது. அந்த 60% 73 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஷேரோட வேல்யூ சரிய பாண்டை விற்றுட்டு அவங்க ஷேரோட ஹோல்டிங்கை ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஷேரோட வேல்யூ குறையும் அப்படின்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபண்ட் மேனேஜரை எப்போ குறையும் அப்படின்றத வெயிட் பண்ணி உங்கள் பணத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணி உங்களுக்கே அவர் வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ அஸ் அ பிகினராக நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஃபண்டு வந்து அந்த ஷேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கா, ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்ற எந்த கணக்கும் போடாமல் நீங்கள் இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வேலையை அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. அஸ் அ பிகினராக இந்த ஃபண்டு உங்களுக்கு உகந்தது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தமிழ் ஃபினான்ஸ். நன்றி, வணக்கம்.